ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சிஜிஎலுக்காக ப்ராக்டிஸ் செட் அப்படிங்கிறது கொண்டு போயிட்டுருக்கோம். ஆப்டிடியூட் டாப்பிக்கில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 50 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிஸ் செட் 1, ப்ராக்டிஸ் செட் 2, இதில் வந்து ப்ராக்டிஸ் செட் 3, இதில் ஒரு 25 கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒவ்வொரு கொஸ்டினாக சால்வ் பண்ணலாம். இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் அந்த பிடிஎஃப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த பிடிஎஃப் சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பிடிஎஃப் மட்டும் எடுத்து சம்மா சால்வ் பண்ணிட்டு டவுட் இருக்க சம்மா மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இதில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இப்போ 60% ஆஃப் ஏன்னு இருக்குது. இதை நான் எப்படி எழுதுறேன்னா, 60% என்னது 60/100 எழுதுவோம். அதை டினாமினேட்டில் எழுதும்போது 100/16 வரும். மேலே போச்சுன்னா 60/100. அடுத்தது 0.3 = b அப்படின்னா b/3/10 எழுதலாம். தலைகீழ் எழுதுனா 10/3. c = 6/1. ஓகே, எல்லாத்தையுமே ரிவர்ஸில் எழுதுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் டேரெக்டாக a:b:c கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ 100/60 கேன்சல் பண்ணால் 5/3 10/3 6/1. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ சேம் மாற்றிக்கும். 5:10 இங்கே 3 வேணும்னா இன்ட்டு 3 போடலாமா? இப்போ 18. இப்போ ஆன்சர் 5:10:18. அடுத்த கொஸ்டின். A car travels at a distance of 0.875 km in time 1 minute. How far இப்போ distance கண்டுபிடிக்கணும். Does it travel 1 hour 45 minutes? ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஏதோ ஒரு ஸ்பீடில் போயிருப்பாங்க. அதே ஸ்பீடில் போயிருந்தா 1 hour 45 minutesக்கு எவ்வளோ தூரம் போயிருப்பான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல ஸ்பீட் வந்து நமக்கு சேம். ஸ்பீட் எதுவுமே மாறல. ஸ்பீட் கான்ஸ்டன்ட். ஸ்பீட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா டிஸ்டன்ஸும் டைமும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ரேஷியோ சேமாக இருக்குன்னு அர்த்தம். நமக்கு என்ன டைம் தெரியும்? ஃபர்ஸ்ட் ஒன்னோடது 1 minute தெரியும். செகண்ட் ஒன்னோடது இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏ பி. ஃபர்ஸ்ட் ஒன்னோட டைம் என்னவா இருக்குது? 1 minute. செகண்ட் ஒன்னோட டைம் என்னவா இருக்குது? 1 hour 45 minutes. நான் இதே ஒரே யூனிட்டாக மாற்றணும்னா 1 hourக்கு ஒரு 60, ஒரு 45, 105 minutes. இப்போ இந்த இடத்துல டைமோட ரேஷியோ 1:105. டைமும் டிஸ்டன்ஸும் சேம் ரேஷியோவாக இருக்கும் ஸ்பீட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால். அப்போ இதுவும் 1:105 தான். ஓகேவா? இதில் நமக்கு எதோட ஸ்பீடு தெரியும்னா ஏவோட ஸ்பீடு தெரியும். சரி, ஏவோட டிஸ்டன்ஸ் தெரியும். எவ்வளோ? 0.875 km. அப்போ 105ங்கிறது எவ்வளோ? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போது 105ஐயும் 875ஐயும் மல்டிபிள் பண்ணோம். 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 91875. 3 டிஜிட் பாயிண்ட் வைக்கணும். 3 டிஜிட் பாயிண்ட் வச்சா 91.875 km. ஓகேவா? இதுதான். அடுத்தது கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, நல்லா கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது 1/7 + √2, 1/7 - √2. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று கான்ஜுகேட் எடுப்போம். ஆனால் இங்கே ரெண்டுலேயுமே ரேஷனல் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே 7 - √2, இந்த பக்கம் போச்சுன்னா 7 + √2 டிவைடட் பை கீழே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் a + b a - b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a² - b². கீழே அதே மாதிரி இருக்குது, அப்படியே வச்சுப்போம். இங்கே என்ன ஆகும்? √2 √2 கேன்சல் ஆகிடும். 14/49 - 2, 14/49 - 2. ஓகே, ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்குது. இப்போ மைனஸ் பண்ணால் 0. இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து 0. அடுத்த கொஷின். த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த ஹவுஸ் ஹோல்டு ஃபுட் clothing entertainment in the ratio 2:4:4. In the coming year, the cost of the food is expected to be fall by 10%. ஓகேவா? இது எல்லாத்தையும் 200, 400, 400ன்னு வச்சுக்கலாம். ஃபுட்டோட காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா 10% கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 20 கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? 180 ஆகிடும். அடுத்தது கிளாத்திங் ரைஸ் பை 5%. கிளாத்திங் வந்து 5% அதிகமாகுது. இதோட 5% 20 + 20 பண்ணால் 420. அடுத்தது அண்ட் த என்டர்டைன்மெண்ட் ஃபால் பை 15% கம்மியாகுது. எவ்வளோ கம்மியாகுதுன்னா 15%. 10% 40, 5% 20. அப்போ 60 கம்மியாகுது. 340.
வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச்? முதல்ல இனிஷியலாக இருந்தது எவ்வளோ? இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண எவ்வளோ வருதுன்னா, இது ஒரு ரெண்டும் சேர்த்தா 800, இது ஒரு 1000. இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா 400, 700, 800, 800, 900, 940. முன்னாடி 1000 இருந்தது, இப்போ 40 கம்மியாக இருக்குது. அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது? 60 கம்மியாக இருக்குது. 60ங்கிறது 1000ல் 0.6%. ஓகேவா? 0.6% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஓவரால்ல 0.6% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது ஏபி இன்வெஸ்டட் 1,20,000, 1,60,000. A remained for 10 months, B remained for 7 months. What is the total profit? B share 6,800. A ஓடது வந்து 1,20,000. அவர் எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 10 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. பியோடது 1,60,000. அவர் எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா 7 மாதத்துக்கு. அப்போ இதில் ஒரு 4 ஜீரோ, இதில் ஒரு 4 ஜீரோ கேன்சல் ஆகிடும். இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். இப்போ 15:17. B, what is the total profit of B share of 6,800? அப்போ B யோட ஷேர் 17 தான் வந்து 6,800னா டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் ஒரு பார்ட் 400, மொத்த பார்ட் எவ்வளோ இருக்குன்னா 33. ஆமாம், 32. 32 அப்படின்னா 8, 12. இப்போ 12,800. 32 தானே? 17, 12, 32, 128, 12,800. அடுத்தது இதில் நிறைய சம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ரிவிஷன் சீரீஸில் காலையில் லைவ் செஷன் மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். அதில் இந்த சம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அந்த சம்மெல்லாம் போட முடியும். Okay, 2 individuals A and B have rented A places 21 horses for 6 months. இந்த சம்ல அப்படியே எடுத்து எழுதிருங்க. 21 horses for 6 months and 15 cows for 2 months. B வந்து 15 cows for 6 months and 40 sheep for 7.5 months. 7.5 months. எக்ஸ்ட்ரா கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம், அதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். 3 horses consumes the same amount of the food of 5 cows and 6 cows is equal to 10 sheep. ஓகேவா? இது ரெண்டுலையும் என்ன காமனாக இருக்குது? கவுஸ் காமனாக இருக்குது. அப்போது எல்லாத்தையுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் கவுக்கு சேஞ்ச் பண்ணணும். இங்கே 21 ஹார்ஸ்னு இருக்குது, இங்கே 3 ஹார்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது. நம்ம 21 வரணும்னா ரெண்டு பக்கம் 7ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? 7ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த பக்கம் என்ன ஆகிடும்? இங்கே 7ஆல் பண்ணுறோம், இங்கேயும் 7ஆல் பண்ணுறோம். இப்போ 35 கவ் இன்ட்டு 6. இது ஆல்ரெடி கவு தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது இதுவும் கவுல தான் இருக்குது, அப்போ அதையும் அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் இங்கே 40s இருக்குது, நம்ம இதை கன்வெர்ட் பண்ணலாம். 10s இருக்குது, இன்ட்டு 4 போட்டால் 48. அப்போ 24c போட்டுக்கலாம். இன்ட்டு 7.5. 7.5 நான் 3/4 போட்டுக்கலாம். கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக. இப்போ இதை சால்வ் பண்ணால் 35 × 6. 35 × 6 எவ்வளோ? 70, 140, 210 ப்ளஸ் இது ஒரு 30. அப்போ மொத்தமாக 240. இங்கே இதில் ஒரு 90 கேன்சல் பண்ணால் 6, ஒரு 18. இது ஒரு 108. இப்போ இதில் ஏவோட ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க, அவ்வளோதான். மொத்தமாக டோட்டலாக எடுத்தோன்னா எவ்வளோ வருது? டோட்டலாக எடுத்தோன்னா 348 வருது. அதில் ஏவோடது 240. இதை கேன்சல் பண்ண முடியுமா? 120, 174, 174. இதுக்கு மேலே 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6th டேபிளில் பண்ணால் 20, 2 டைம்ஸ், ரிமைனிங் 5, 9 டைம்ஸ். இப்போ 20/29. அவ்வளோதான். ஆன்சர் வந்து 20/29.
ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இப்போ இதில் அதே மாதிரி கொஸ்டின் தான். 2 individuals A and B rent a pasture. A uses 16 cows for 3 months and 20 sheep for 4 months. B uses 30 sheep for 6 months. ஓகேவா, அதே மாதிரி கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணால் போதும். ஏபி, என் வயசு எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் கோல்டுனால அப்படி இருக்குது. ஓகே, 16 cows 3 months ப்ளஸ் 20 sheeps 4 months. ஓகே, பி வந்து 30 sheeps இன்ட்டு 6 months. ஓகேவா, இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா இதில் நமக்கு எல்லாமே வேறு வேறு வேல்யூவாக இருக்குது. அப்போ ஒரே வேல்யூவாக சேஞ்ச் பண்ணிப்போம். அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க கொஷினில். 4 cows ஈக்குவல் டு 8 sheeps. இது எப்படி மாற்றிக்கலாம்? 1 sheep ஈக்குவல் டு 1 cow ஈக்குவல் டு 2 sheepனு மாற்றிக்கலாம். அப்போ இங்கே ஒரு இடத்துல இது மட்டும் தான் கவ்வாக இருக்குது, அதை மட்டும் நான் ஷீப்பாக சேஞ்ச் பண்ணேன்னா 16 வரணும்னா என்ன பண்ணும்? ரெண்டு பக்கம் 16ஆல் மல்டிபிள் பண்ணும். இப்போ 16 cow ஈக்குவல் டு 32 sheep. இப்போ நான் 32 sheepனு மாற்றிட்டேன்னா 32 இன்ட்டு 3 ப்ளஸ் 80, இது ஒரு 180. இப்போ 32 இன்ட்டு 3 அப்படின்னா 6 96. அப்புறம் ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ வரும்? 176 இஸ் டு 180. இதில் என்ன கேட்குறாங்க? ஏவோட போர்ஷன் கேட்குறாங்க. இப்போ 176 டிவைடட் பை மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வரும்? 653. நான் அப்படியே இதை கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக எடுப்போம். இதை கேன்சல் பண்ணால் 4th டேபிளில் பண்ணோன்னா 44 டைம்ஸ், இது வந்து 45, 44 இஸ் டு 45. அப்போ ரெண்டையும் சேர்த்தா 89, அதில் 44 ஏ ஓடுது. இப்போ 44/89. அடுத்த கொஸ்டின். 3 group of students have the average age of 18, 20, 22. ஓகே, 3 பேரோட ஏஜ் 18, 20, 22 இருக்கு. If the number of students in the 3 groups is in the ratio 2:3:5, what is the overall average age? ஓகே, மொத்தம் 3 குரூப் இருக்காங்க. ஓகே, அதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து n, ஆவரேஜ் சம்ம பிடிச்சிக்கலாம். அப்படி இங்கே n வந்து 2x, 3x, 5x இப்படி இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து 18, 20, 22ன்னு இருக்கு. ஓகே, ஓவரால் ஆவரேஜ் கேட்குறாங்க. ஓகே, அப்படியே எடுத்தோம்னா இதோட சம் வந்து 36xன்னு வரும். இதோட சம் வந்து 6x, 60x. இதோட சம் வந்து 110x. ஓகேவா, இப்போ டோட்டல் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா சம் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும்? இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 170, 206. 206 பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள். டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எடுத்தோம்னா 8, 10, 10x. xx கேன்சல் ஆகிடும். இப்போ 20.6. இதுதான் டோட்டல் ஆவரேஜ். அடுத்தது ஆவரேஜ் ஆஃப் த 11 மெம்பர்ஸ். ஆவரேஜ் ஆஃப் த 11 மெம்பர்ஸ் இஸ் 68. சம் வந்து 748. The average of the first 5 numbers is 63. And the last 5 is 72. இப்போ என்ன கேட்குறாங்க? 6th நம்பர் கேட்குறாங்கன்னா இங்கே 11 நம்பர் இருக்குது, இங்கே 10 நம்பர் தான் இருக்குது. அப்போ அந்த இடையில இருக்க ஒரு நம்பர் தான் 6th நம்பர். அப்போ இதை எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண எவ்வளோ வருது? 5, 7, 675. இங்கே 748 இருக்குது, இங்கே 675 தான் இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குன்னா நம்ம ஒரு நம்பரை மிஸ் பண்ணிட்டோம். அந்த ஒரு நம்பர் தான் 6th நம்பர். 748, 675 ரெண்டையும் மைனஸ் பண்ண எவ்வளோ வருது? இதில் ஒரு 7. இப்போ 73. 6th நம்பர் வந்து 73. ஓகே, அடுத்தது. What is the average of all the integers between 300 to 450 exactly divisible by 13? 13ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் 300லேருந்து 450க்குள்ள நம்ம எடுக்கணும். ஓகேவா, அப்போது 300க்கு அடுத்த நம்பர் 13ஆல் டிவைட் ஆகணும்னா அந்த நம்பர் என்னவா இருக்கும்?
300 டிவைடட் பை 13 போட்டோம்னா 2 டைம்ஸ் 26 ரிமைனிங் 4 வருது. 4ல் முடியாது 15th டேபிளில். $310 வச்சா 312 13 டிவைட் ஆகுது. 26 ரிமைனிங் 5 அப்படியே போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நம்பர் வந்து 450 13 டிவைட் பண்ணால் டிவைட் ஆகாது. 3 டைம்ஸ் 39 ரிமைனிங் 6 4 டைம்ஸ் 52 ரிமைனிங் 8 ரிமைனிங் வருது. அப்போது 450ல் 8 மைனஸ் பண்ணிட்டோன்னா 442. இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது லாஸ்ட் நம்பர். ஓகேவா? இப்போது இந்த நம்பர்ஸ் கையில் இருக்க டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக தானே இருக்கும். எல்லா நம்பர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் 13 தான் இருக்கும். ஏன்னா நம்ம 13 டிவைட் ஆகிற நம்பர்ஸ் தான் எடுக்கிறோம். இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக சேமாக இருந்ததுன்னா அதை ஏபி அப்படின்னு சொல்லுவோம், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஏபியாக இருந்துச்சுன்னா ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2. இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 312, லாஸ்ட் நம்பர் 442. 754, இதில் பாதி 377. 377. அடுத்த கொஷின். இதெல்லாமே ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். இது வந்து என்னது 12.5%. 12.5%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/8. 1/8 இன்ட்டு 560 ப்ளஸ் 16 2/3. 16 2/3%ஓட வேல்யூ 2/3. இப்போ 2/3 இன்ட்டு 240. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 70, இதில் ஒரு 80. இப்போ 160 ஒரு 70, ரெண்டையும் சேர்த்தா 230. ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் 230. கரெக்ட் தானே? 66 2/3 தானே? 198 200 200/3 ஒரு 100. கரெக்ட் தான், 200/3 தான். ஓகே, இப்போ 230. அடுத்தது, a vendor sells shirts for ₹500 each and earning 2% commission. இப்போ கமிஷன் எவ்வளோ இருக்கும்? இப்போ இதுக்கு 2%னா 1% 5, 2% 10 ரூபா. அடுத்தது, டை 150 ஈச், கமிஷன் 12%. 12%னா 10% 5, அதில் பாதி 10% வந்து 15. 10% 15, 1% 1.5, 2% 3. அப்போ 18 rupees கமிஷன். If he sells 3 shirts, 3 shirtsனா அதோட ப்ரைஸ் 1500. கமிஷன் 30 rupees. 4 ties அப்படின்னா 450. அதோட இது வந்து 72. 430 72. What is the total commission earned in 30 days? 1 டேக்கு 102 rupees. 30 டேஸ்க்கு இன்ட்டு 3 போட்டோன்னா 6030. அப்போ டோட்டலாக அவருக்கு 3060 rupees கிடைக்கும். A fruit seller sells apples at loss of 5% on the cost price. காஸ்ட் ப்ரைஸில் 5% லாஸ்ட்டில் விற்கிறாரு. அப்போ 100 இருக்கிறத 95 rupeesக்கு விற்கிறாரு. அதுக்கப்புறம் அதில் வெயிட் வந்து 20% கம்மி பண்ணுறாரு. ஓகேவா? ஒரு 1000 கிராம்ஸ் தான் இந்த 100 rupeesனா, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 200 கிராம் கம்மியாக விற்கிறாரு. அப்போ 800 கிராம் தான் விற்கிறாரு. அதோட ப்ரைஸ் எவ்வளோ? 80 ரூபா. 80 ரூபா இருக்க ப்ராடக்ட்டை 95 ரூபாய்க்கு விற்றா கண்டிப்பாக லாபம் தான். எவ்வளோ லாபம்? 15 ரூபா லாபம். அதை காஸ்ட் ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும். ஓகே, 0 0 கேன்சல். 5 times 4 times. So 75/4. என்ன பண்ணலாம்? 3 8
3/4%. 3/4%. The project made an item sold for rupees 2200 is equal to the loss incurred when it is sold for 1800. ஓகேவா, ஒரு இது வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது, ஒன்று இது லாஸாக இருக்குது. இது கிடைக்கிற வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் டேட்டா என்ன பண்ணணும், இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டணும். ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ, 4000 வருது. டிவைடட் பை 2 போட்டோன்னா காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிடும். இப்போ 2050க்கு செல் பண்ணுறாங்க, செல்லிங் ப்ரைஸ். அப்போ எவ்வளோ லாபம் அப்படின்னா 50 ரூபா லாபம். 50 ரூபாங்கிறது 2000 ருபீஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 10% 200, அதில் பாதி 5%, அதில் பாதி அப்படின்னா 2.5%. 2.5%. ப்ராஃபிட்டா லாஸ் ஆனால் ப்ராஃபிட். அடுத்த கொஷின், a mobile phone retailer sells a phone for rupees p. Okay, அந்த p ஓட வேல்யூ 100 வச்சுக்கலாம். the profit of earns a profit of 20%. ப்ராஃபிட் 20%னா 120க்கு சேல் பண்ணுறாங்கன்னு அர்த்தமா. அந்த ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் he marks the same phone at 1.5. இதுதான் பியோட வேல்யூ. மாற்றி சொல்லிட்டேன். 100 இது காஸ்ட் ப்ரைஸு, அதை பிங்கிற ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. அப்போ 120 கிடைக்குது. இப்போ இதோட வேல்யூவை நம்ம 1.5 வைக்கணும். 1.5 into 120 எவ்வளோ வரும், 180 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. அதில் 10% டிஸ்கவுண்ட்டு 18 ருபீஸ் கம்மி பண்ணுறாங்க. 18 ருபீஸ் கம்மி பண்ணுறாங்கன்னா 162 ருபீஸ்க்கு சேல் பண்ணுவாங்க. அப்போ அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா 62 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். அதை பர்சன்டேஜில் பார்த்தா 62% ப்ராஃபிட். அடுத்த கொஷின், எ ஷாப்கீப்பர் மார்க்கெட் த ஐட்டம் 25% அப்போ 100 இருக்கிறத 125க்கு சேல் பண்ணுறாரு. ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். டியூரிங் எ சேல் ஹி ஆஃபர்ட் 10% டிஸ்கவுண்ட். 10%னா 12.5. 12.5 கம்மி பண்ணால் 112.5. அப்போ ஓவராலாக அவருக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது, 112.5 112.5 அதிகமாக இருக்குது. அதில் வெறும் 12.5 தான் ப்ராஃபிட். அதிகமாக இருக்கிறது எவ்வளோ, 12.5. இந்த 12.5 தான் ப்ராஃபிட். அடுத்தது, எ ஷாப்கீப்பர் மார்க்ஸ் த குட் 60% above. 100 இருக்கிறத 160க்கு சேல் பண்ணுறாரு. அதில் 25% ப்ராஃபிட் கொடுக்குறாரு. சரி, 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன ஆகும், 40 ரூபா கம்மி பண்ணுறாரு. 40 ரூபா கம்மி பண்ணால் 120 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். இஃப் ஹி ஆல்சோ கிவ்ஸ் அடிஷ்னல் கேஷ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 150 ருபீஸ். இது எல்லாமே ப்ரைஸ், இது எல்லாமே நம்ம பர்சன்டேஜாக வச்சுருக்கோம். ஓகேவா, இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு வேல்யூ வருது. அப்போ வேல்யூவை வரும்போது நம்ம இதை அப்படியே எடுக்கக்கூடாது. 120% இருக்குது இப்போ ஃபைனலாக. இதிலிருந்து நம்ம ஒரு 150 ருபீஸை கம்மி பண்ணுறோம். இதனால் அவருக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 14% ப்ராஃபிட். அப்போது 114%. அந்த வேல்யூ 114%ஆக இருக்கும். ஓகே, இது எல்லாமே காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி. இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன வரும், பர்சன்டேஜோட வேல்யூ 126%. 6% தான் 150. நம்ம காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு வச்சுருக்கோம், 100ன்னு வச்சுருக்கோம். இது மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 6ஆல் டிவைட் ஆகுமா, 1% வந்து 6ஆல் டிவைட் பண்ணால் 2 times 3 25 times 2500. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2500. அடுத்தது, how many approximate kg of sugar costing 45 per kg mixed with 25 per kg of sugar costing 32 per kg so that 15% gain may be obtained by selling the mixture at 43.70 per kg. Okay. How many approximate kgs of sugar costing 45 per kg must be mixed with 25 kg costing 34 per kg so that
15% gain may be obtained by selling the mixture at 43.70 per kg. சரி, இந்த கொஷின் டவுட்டில் வைப்போம். கொஷினை எனக்கு டக்குன்னு கிளிக் ஆகலை. அடுத்த கொஷின், a right circular cone has a radius of 7 cm, height 24 cm, slant height கேட்குறாங்க. RHL கோனில் இது மூணு எப்பவுமே ட்ரிப்ளட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ட்ரிப்ளட் அப்படிங்கும்போது எல் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், 7, 24, 25 cm. ஓகேவா? எல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, √r² + h². இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் இதே 25 தான் கிடைக்கும். அடுத்தது, A lent 1000 to B for 2 years அண்டு A வந்து பிக்கு 5000 2 வருஷத்துக்கு கொடுக்குறான். சிக்கு 3000 4 years கொடுக்குறான். at same simple interest. The total amount received is 2200. அப்படியே நம்ம ஃபார்முலாவில் சால்வ் பண்ணுவோம். 5000 into 2 into rate of interest by 100 plus 3000 into 4 into rate of interest by 100 equal to 2200. இப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும், 2 0 கேன்சல் ஆகிடும், இங்கே 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இதில் ஒரு 100R plus 120R equal to 2200. But 220R equal to 2200. Cancel பண்ணா 10. அப்போ R ஓட வேல்யூ 10%. அடுத்த கொஸ்டின், a triangular prism has a base area of 25 cm square, height increased by 20%, find the new volume. Volume of the prism equal to base area into height. ஓகேவா? நியூ வால்யூம் பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மாதிரி போடணும், வேல்யூவாக கொடுத்தாங்கன்னா ஒரு மாதிரி போடணும். ஓகேவா? இப்போ நமக்கு இது வந்து பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, வால்யூமும் என்னவா இன்க்ரீஸ் ஆகுன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம இப்போ எப்படி போடணும்னா, இங்கே ஹைட்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, பேஸ் ஏரியா சேஞ்ச் ஆகலை. இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அப்போது வால்யூமும் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவ்வளோதான். நம்ம வேற எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. இனிஷியலாக இருக்கிறதுல நமக்கு ட்ரையாங்குலர் பிரிசமோட பேஸ் ஏரியா தெரியுது, ஹைட்டு தெரியாது. ஓகே, அப்போ முதல்ல ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஆனால் ஹைட் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபார்முலால ஹைட் ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்போ வால்யூமும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரே ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்கும், 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். A circular disc radius is decreased by 10%. இதுவும் அதே மாதிரி தான், ரேடியஸ் டிக்ரீஸ் 10%. இப்போ அந்த என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். டிக்ரீஸ் இன் இட்ஸ் ஏரியா, ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது, πr². இப்போ இங்கே ஆர் எத்தனை தடவை வந்திருக்கு, 2 தடவை வந்திருக்கு. அப்போ இந்த 10 சக்ஸசிவாக 2 தடவை போடணும். ஓகேவா? 2 தடவை 10 டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 தடவை 10 டிக்ரீஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், 19 கம்மியாக இருக்குமா. 10 - 10 -20 + 1, அப்போ -19. அப்போ என்ன அர்த்தம், 19% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்முலா வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகினாங்கன்னா அந்த ஃபார்முலா எழுதிட்டு அதில் அது எத்தனை தடவை வருதுன்னு பார்த்துட்டு அத்தனை டைம் சக்ஸசிவாக போடணும். இந்த ஃபார்முலால ஒரு தடவை தான் வந்துச்சு, ஹைட்டு ஒரே ஒரு தான், ஹைட்டு ஸ்கொயரோ ஹைட்டு கியூபோ அப்படிலாம் இல்லை, வெறும் ஹைட். அப்போ ஹைட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே தான் இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகிடும். இங்கே நமக்கு ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுது, ஏரியாவில் ரேடியஸ் 2 தடவை வந்துருக்கு. ஓகேவா? அதனால 2 தடவை போட்டுரும். 3 தடவை வந்தால் 3 தடவை போடும். அடுத்தது, a builder has 100 meter fencing wire. He can use this wire to enclose a circular garden and a square garden. ஓகே, அப்போ ஒரு 100 மீட்டர் அவர்கிட்ட ஒயர் இருக்கு, அதை வச்சு சர்க்குலர் கார்டனும் மேக் பண்ணலாம், ஸ்கொயர் கார்டனும் மேக் பண்ணலாம். சர்க்குலர் கார்டன் மேக் பண்ணால் அதோட பெரிமீட்டரா மாறிடும், ஸ்கொயர் கார்டனை மேக் பண்ணால் அதோட பெரிமீட்டரா மாறிடும். இது ரெண்டுமே அந்த 100 மீட்டருக்கு ஈக்குவல். ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ இங்கே டேட்டா சொல்லிடலாம், 25. 2πr =
100 இது அப்படியே வச்சுக்கலாம். என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ரேஷியோ ஏரியா ஆஃப் த லார்ஜஸ்ட் பாசிபிள் சர்க்கிள் அண்ட் த ஏரியா ஆஃப் த லார்ஜஸ்ட் பாசிபிள் ஸ்கொயர் கார்டன் யூசிங் த 100 மீட்டர். அப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும், அதுக்கு ரேஷியோ எடுக்கணும். இப்போ ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் இருக்குது சர்க்கிள் வரணுமா, ஃபார்முலாவில் என்ன இருக்குது, அப்ராக்சிமேட் ஏரியா ஆஃப் த லார்ஜஸ்ட் பாசிபிள் சர்க்கிளோட ஃபார்முலா என்னது, பை ஆர் ஸ்கொயர். ஸ்கொயரோடது ஏ ஸ்கொயர். அப்போ இங்கே எனக்கு பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம், ஆர் ஸ்கொயர். ஓகேவா, ஆர் ஸ்கொயர் அப்படிங்கும்போது இதுலேருந்து நான் என்ன கன்வெர்ட் பண்ணலாம், ஆர் ஈக்குவல் டு 100/2 பைன்னு வச்சுக்கிறேன். கேன்சல் பண்ணால் 50/π. ஓகேவா, ஸ்கொயர்னால 2 தடவை எழுதுனா 50/π இன்ட்டு 50/π இஸ் டு ஏ ஸ்கொயர்னா 25 இன்ட்டு 25. இதில் என்னெல்லாம் கேன்சல் ஆகும், பை கேன்சல் ஆகிடும். 50 இது வந்து 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஓகே, 4 இன்ட்டு 7/22 இஸ் டு 1. இது ஆப்ஷன் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைனல் ஆன்சர் 14:11. அடுத்தது, a cylinder container is filled with oil. A solid hemisphere stone of radius 7 cm. A vertical cylindrical container is filled with oil. A solid hemispherical stone of radius 7 cm is immersed completely and the oil level rises by 3 cm. What is the radius of the cylinder? இப்போ ஒரு சிலிண்டர் இருக்கு. இந்த சிலிண்டருக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சாலிட் ஸ்டோன் எடுத்து போடுறாங்க. அப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய வாட்டர் அப்படிங்கிறது ஹைட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, வாட்டர் ஆயில் இருக்கு உள்ள, அந்த ஆயிலோட லெவல் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இந்த பாலோட வால்யூம் எவ்வளோ போட்டோமோ அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா, அப்போ இதை எப்படி எழுதணும்னா இந்த மாதிரி உள்ள போட்டோம், வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சு, இல்லை வெளியில சிந்திருச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இப்படி எப்படி சொன்னாலும் சரி அந்த சிலிண்டர் இன்க்ரீஸ் ஆச்சுல அது எழுதிக்கோங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் is equal to உள்ள என்ன வேல்யூ போட்டாங்களோ அது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். என்னோட ஃபார்முலா எழுதுங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்னது, பை ஆர் ஸ்கொயர். இப்போ 22/7 ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பைனே வச்சுக்கலாம். பை எப்படி கேன்சல் ஆகிடும், பை ஆர் ஸ்கொயர் சிலிண்டரோட தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஆர் ஸ்கொயர். ஓ சரி, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், போன சம்மில் இருக்க மாதிரி எடுத்துட்டேன். சிலிண்டர் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஹைட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா இந்த இன்க்ரீஸ் ஆச்சுல்ல அதுதான் அதோட ஹைட்டோட வேல்யூ. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3 cm. ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் 4/3 பை. ஆரோட வேல்யூ 7 கியூப். இதை சால்வ் பண்ணோன்னா பை வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into 7 into 7 into 7 divided by 3. டெசிமலில் தான் வரும்னு நினைக்கிறேன். எல்லாமே கட்டு தானே. ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஹைட் ஒன்றே தான் இருக்குது, இன்க்ரீஸ் ஆனது 3. இந்த பக்கம் 4/3 பை ஆர் கியூப். ஓகே, இப்போ இந்த 3 இங்கே வந்துச்சுன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த 4க்கு ஒரு 2 வெளியே வந்துடும், இந்த 3க்கு ஒரு 3 வெளியே வந்துடும், இந்த 7க்கு ஒரு 7 வெளியே வந்துடும், ரிமைனிங் √7 மட்டும்தான் இருக்கும். அப்போது R is equal to 14/3 √7. √7 அப்ராக்சிமேட்டா என்ன எழுதலாம், √4 வேல்யூ 2, √9 வேல்யூ 3. ஓகேவா, இது ரெண்டுக்கும் நியரஸ்டா இருக்கணும். ஒரு 2.6 எடுத்துக்கிறேன் அப்ராக்சிமேட்டா. 2.7 எடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும், கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 2.7 எடுத்துக்கலாம். 0.9. இப்போ 14 into 9 126. எஸ் 126 ஒரு பாயிண்ட். இதுக்கு நியரஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேவா, ரேடியஸ் ஈக்குவல் டு 12.6 cm. அடுத்த கொஸ்டின், a sector has a central angle 120 degree, radius 7 cm.
another sector of the same circle central angle 2 pi by 3. 120 degree 2 pi by 3. இந்த மாதிரி ரெண்டு செக்டார் ஃபார்ம் ஆகுது. இதோட ஏரியாவோட ரேஷியோ கேட்குறாங்க. 2 pi by 3ங்கிறது எதோட ரேஷியோன்னு பார்க்கணும். pi by 3 அப்படிங்கிறது 60 டிகிரி, 2 pi by 3னா 120 டிகிரி. ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஒரு சர்க்கிளில் செக்டார்ஸ் ரெண்டு ஃபார்ம் ஆகுது, θ1 θ2. இந்த θ1ம் θ2 ஈக்குவலாக இருந்தால் ஏரியா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஏரியா ஈக்குவலாக இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சா என்ன வரும்? 1:1. அப்போ ஆன்சர் வந்து 1:1. ஓகேவா, சரி, இந்த ஒரு கொஷின் பேலன்ஸ் வச்சுருந்தோம், அதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஹவு மெனி அப்ராக்சிமேட் கேஜிஸ், அப்ராக்சிமேட்டாக தான் கேட்குறாங்க. சுகர் காஸ்டிங் 45 per kg and மிக்ஸ்டு வித் 25 kg ஆஃப் சுகர். ஓகே, இதை தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஓகே, 45 rupees 45 per kg இருக்க ப்ராடக்ட்டையும் 32 per kg இருக்க ப்ராடக்ட்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் இதில் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும், 25 இருக்கும், இதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அதை அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மிக்ஸ் பண்ணும்போது அதில் நமக்கு 15% ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ் 115% தான் நமக்கு 43.70. ஓகேவா, எப்போவுமே இந்த மாதிரி கெயின் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து காஸ்ட் ப்ரைஸ்க்கு மாற்றிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்? 100%. அப்ராக்சிமேட்டாக கேட்குறதுனால அப்ராக்சிமேட்டாக போடுவோம். 437 டிவைடட் பை 115, ஒரு 0 இன்ட்டு 100, ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 2 டைம்ஸ் 23 டைம்ஸ் 8 6 8 இல்லை 14 7 14 7 8 divided by 23. அப்போ 3 times 69, 4 times போட்டால் 90 மேலே போயிடும். 3 times 69. எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 18 இருக்கா, 8 போட்டால் 77, 18. ஓகே, 184. 26 இன்ட்டு 7 போட்டோம்னா 161 வருது. 23 இன்ட்டு 8 போட்டால் 184 வருது. இப்போ 38 டைம்ஸ் மைனஸ் பண்ணோன்னா 6, இல்லை ஒரு 7 தான் 25 அப்படின்னா 6 எவ்வளோ? 25/7 இன்ட்டு 6, 150 150/7. இப்போ 2 டைம்ஸ் 1 டைம்ஸ் 0.4 இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம அப்ராக்சிமேட்டாக 21 kgsன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்ராக்சிமேட்டாக 21 kg. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. கொஞ்சம்